உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மெதுவா மெதுவா மெதுவா. ஏய் என் பானியை விட்டு விட்டு பானியை விடு விட மாட்டேன். ஆயுஷ் தான். ஐயோ என்ன இது? இதெல்லாம் எப்படி ஆச்சு? சரி ஆயுஷ்க்கு எப்படி அடிபட்டுச்சு ஷாலு? இதுவா? இதெல்லாம் இவங்க பண்ணது. முதல்ல வெளிய வாங்கின. நான் அப்பவே கேட்டேன்ல. இத கேக்கலையே. நீ என்ன கேட்ட? ஆயுஷ் நீ ஏன் இங்க வந்த? இதெல்லாம் கேள்வியா? இப்படியா கேட்பாங்க? ஆயுஷ் நான் உன்கிட்ட எல்லாம் கேட்டேன். மண்டையில அடிபட்டதுனால நீ ரொம்ப குழம்பி போயிருந்த. எல்லாத்தையும் மறந்து ஷாலு வாட் டு யூ டு? வீட்ல விழுந்திருக்கிற விருந்தாளி கிட்ட இப்படியா பேசுவ? அதாவது வந்திருக்கிற விருந்தாளி கிட்ட முதல்ல பிக்கப் பண்ணு. அட தூக்குன்னு சொன்னேன். மெதுவாக்கு எழுந்துக்கோ. மெதுவா 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 பாத்து மெதுவா தூக்கு. பாத்து பாத்து. இதெல்லாம் எப்படி ஆச்சு? பாத்து பாத்து. இப்ப சரியா? தேங்க் யூ சித்தி. தேங்க் யூ. வெல்கம். பானி, இந்த பொண்ணுக்கு தான் மூளை இல்ல. நீ ஒரு ஃபேவர் பண்ண. நீ ப்ளீஸ் என் வீட்டுக்கு ஒரு கால் பண்ண. எங்க அண்ணன் கூட்டிட்டு போக வருவாரு. இல்ல யாராவது அனுப்புவாரு. ப்ளீஸ். இல்ல இல்ல வேண்டாம். நீ இங்கே இரு. இது உன்னோட வீடு தானே? ஆமா ஆயுஷ். அதோட உன் நிலைமைய பாரு. இந்த நிலைமையோட உன்னால போக முடியாது. எனக்கு தெரியாது. நீ முதல்ல வந்து ரெஸ்ட் எடு. வா நீ வா. ஒரு நிமிஷம் இரு. சித்தி ப்ளீஸ். பாத்து. எனக்கு ஒரு விஷயம் டெல் பண்ணு. இவன் வெளிய இருந்தான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? டைரக்டா கூட்டிட்டு வர போயிட்ட? சித்தி அது வந்து நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டுச்சு. யாரோ கீழே வந்திருக்காங்கன்னு நினைச்சுதான் நான் கீழே ஓடி போனேன். அப்பதான் ஆயுஷ் மயங்கி கிடந்ததா நான் பார்த்தேன். மயக்கமா? அப்புறம் எப்படி எழுந்து வந்தாரு? குட். அவகிட்ட இருந்து கத்துக்கோ. ஒரு ரெண்டாவது கேள்வி இதுவா இருந்திருக்கணும். என்ன ஆயுஷ் நீ எப்படி மயங்கி விழுந்த? ஆனா நீ கேக்கல. ஆயுஷ் என்னாச்சு? ஏன் 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 அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்த. நான் சொல்றேன் பாணி. அதான் அந்த ஃப்ராடு போயிருக்கானே. ஃப்ராடு பல்விந்தர். அவன் கூட ஃபைட்டு. இதோ தலையில என்ன அடிச்சிட்டு என்ன மயக்கம் போட வச்சிட்டான். நானும் மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஆயுஷ் நீ என் கூட வா. கோ 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 கோ. வா பாத்து. தேங்க் யூ சித்தி. பொறுமையா. பரவாயில்ல. ஓஹோ. ஏண்டி பாக்குற? அங்க பாரு பைத்தியக்காரி. பாரு ஷாலு எப்படி சேவை செய்யறான்னு. அப்ப என்ன நான் வேலைக்காரி ஆகுவா? வேலைக்காரியா? மகாராணி ஆகணுமா வேண்டாமா? அப்ப இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். பாரு ஷாலு கவனி. ஆயுஷ் அவ பக்கம் இழுத்துக்கிட்டே போறா. இதெல்லாம் நீ பண்ணிருக்கணும். இப்ப என்ன பண்ணட்டும்? இப்ப கேளு. இப்ப ஒண்ணு பண்ண முடியாதே. ஐயோ ஷாலு போய் பார்த்ததுக்கு பதிலா நீ தாண்டி போய் பாத்துருக்கணும். ஆனா இல்லையே. நீதான் மார்க்கெட்டுக்கு போய் ஆடு மாடு கோழி குதிரைன்னு எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு களைச்சு போய் தூங்குற. அப்பப்போ நான் உங்க பொண்ணு தானு சந்தேகம் வருது. இவ்வளவு பேசுறமா நீ? பேசதான் செய்வேன். இதை விட அதிகமா பேசுவேன். உனக்கு நல்லது நினைக்கிறேன்டி. உன் புருஷன் கோடீஸ்வரனா இருக்கணும். ஆனா உன்னோட மைண்ட் இன்டீரியர்ல வெறும் வைக்க புள்ளுதான் நிரம்பி இருக்கு. மூளையே கிடையாது. பாரு ஷாலுவ கொஞ்சம் நல்லா பாரு. அவ மகாராணி ஆயிடுவா. நீ வேலைக்காரி ஆயிடுவ. என் ஃபேஸ ஏண்டி லுக்கிங் பண்ற? ஷாலு கிட்ட இருந்து பறிச்சிரு. புரியுதா? அடி போயண்டி. கோ. மைண்ட்லெஸ் கேர்ள். கொஞ்சம் சீக்கிரம் நட ஷாலு. அதனால நடக்க முடியுமா? இந்த சோஃபா இருக்கு. ஓஹோ. தேங்க் யூ. நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? பாத்தியா ஷாலு? இவகிட்டயும் கத்துக்கோ. இப்படி ஸ்மைல் பண்ணா நாமளும் ஸ்மைல் பண்ணணும். ஒண்ணுன்னா இப்படி இருக்கணும். பிஹேவியர் இப்படிதான் இருக்கணும். மறக்காம கத்துக்கோ. ஆனா உன்ன பாரு. சரி சோஃபா வரைக்கும் என்ன கூட்டு போ. போலனே. தேங்க் யூ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.